வணக்கம் மக்களே, என்னோட பேரு ரிஷிகேஷ். நான் பொள்ளாச்சியில மாணவராய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல பிஎஸ்சி ஹானஸ்ட் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருக்கேன். எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே 24 நாள் விடுமுறை இருந்துச்சு. அந்த 24 நாள் விடுமுறையில எங்களுக்கு எங்க காலேஜ்ல இருந்து மினி ராவே ப்ரோக்ராம்னு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க. அதாவது ராவே ப்ரோக்ராம்னா என்னன்னா ரூரல் அக்ரிகல்ச்சர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது விவசாய அனுபவ கல்வி திட்டம். இது பேர் தான் ராவேன்னு இருக்கும். இதை நாங்க எப்ப பண்ணுவோம் அப்படின்னா 4th இயர் படிக்கும்போது விவசாயிகளோட ஒரு 90 நாள் தங்கி இருந்து அவங்களோட அனுபவ கல்வியை நாங்க கத்துக்குவோம். நாங்க விவசாயத்துல கத்துக்கிட்ட புது புது யுக்திகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள முன்னேற்றம் அடைய செய்வோம். இது பேர் தான் ராவே ப்ரோக்ராம். ஆனா அதை எங்க காலேஜ் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கும்னு இந்த 24 நாள் லீவ்ல எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதுக்காக நாங்க ஒவ்வொரு 196 பேரும் சுத்தி உள்ள கிராமங்களுக்கு எல்லாம் போய் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள விவசாயிகளிடம் விவசாய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி விவசாய அனுபவங்களை கேட்டு தெரியும் போது அவங்க மேற்கொள்ற பிரச்சனைக்கு எங்களோட பேராசிரியரை தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கொடுக்கலான்ட்டு தொடர்பு கொண்டு கேட்டு அதை விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்வோம். இந்த மாதிரி பேராசிரியரிடம் தொடர்பு கொண்டு அவங்களோட விஷயத்தை கேட்டு இந்த மாதிரி விவசாயிகள் சொல்றது மூலமா விவசாயிக்கு அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர ஒரு புதிய வழியா இருக்கும். இந்த மாதிரி பண்றதுக்கு பேரு தான் மினி ராவே ப்ரோக்ராம். இதுக்காக நான் போன இடம் தான் தென்காசி. அங்க உள்ள 5 விவசாயிகள் என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன பிரச்சனையை மேற்கொண்டாங்கன்றத இனிமேல பார்ப்போம். வணக்கம் மக்களே, நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டின்னு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். நம்ம பார்க்க வந்திருக்க விவசாயியோட பேர் ஞானதுரை. இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 55. இவர் கடந்த 30 வருஷமா விவசாயம் பார்த்துட்டு வராங்க. வாங்க விவசாயத்தில் அவங்களோட அனுபவத்தை கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர்? ஞானத்துறை. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? வயசு 55. எத்தனை வருஷமா விவசாயம் பார்க்குறீங்க? 30 வருஷம். உங்களோட விவசாய அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். விவசாயம் நல்லா பிராமணமாக பார்ப்போம். தண்ணிலாம் நல்லா தான் இருக்குது. இந்த வருஷம் தண்ணி இருக்குது. ஆனால் விவசாயம் ஒரு நாளும் வருமானத்துக்கு வழி இல்லை. பூரா நஷ்டமாக தான் ஆகிட்டுருக்கு. நான் கேந்தி போட்டோம் விலை இல்லை, இந்த வாழை போட்டால் அப்படி வெள்ளை சிவப்புன்னு நோய் அடிக்கி வெடிக்கி, இந்த மாதிரி பூசணி போட்டு பறியாமல் கிடக்கு. தக்காளி 1 ரூபா, ஆனால் பழம் அப்படி கிடக்கு. விலைவாசி எல்லாம் ஏறி எல்லாமே ஒரு நிர்ணயமாக உள்ள எல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. பூரா வேலை பார்த்து சும்மா கிடக்கு. விவசாயமே பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லாமல் ஆகுது. மாட்டுக்கு தட்டையக்கிட்ட வேச்சி போட்டு வீட்டில் தான் இருக்கணும். நம்ம வேறு வழியே கிடையாது. ஆள் 300 ரூபா 400 ரூபா சம்பளம். ஆம்பளை ஆளுக்கு 600 ரூபா, பொம்பளை ஆளுக்கு 400 ரூபா. 3 நேரம் காப்பி வாங்கி கொடுக்கணும். 4 பாத்தி தான் களை வெட்டுவா. ஒப்பேராது. விவசாயம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் இந்த வாழை போடுறதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஆனை போட்டு கொலவார தருவாயில் இந்த பாருங்க 2ஆ வெடிக்கா. கீழே இருந்து 2ஆ வெடிக்கா வெடித்து இந்த வாழை கொலவாக போடலாம். இது வேஸ்ட் ஆகிடும். இதுலேருந்து வேறு அடுத்தது வளர்த்தால இந்த இலை பூரா சிவப்பாவதா, இலை பூரா இந்த படுத்தா. இப்படி கீழே இருந்து அரிஞ்சு மேலே வரைக்கும் படுத்தா. இதான் ஒரு நோய். இது இந்த மாதிரி நோய் வந்தாலும் அதுக்கு அடுத்து இதால் வந்தாலுமே அந்த வாழை தண்டு மேலே வரைக்கும் அப்படி படுத்துருது. படுத்த உடனே கொலையை பாய்ச்சிருது. அதுக்கு அடுத்து இது வளரும். ஆமாம், வளராது. அதுக்கு அடுத்து அப்படியே அமுங்கிடும். இது ஒரு நோயாகி. இதை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து கேட்டால் மருந்து அடித்தாலும் நிற்க மாட்டேன். பெரும்பாலும் இந்த மாதிரி வாழை மரங்களில் காணப்படுற நோய்களுக்கு என்ன பண்ணலான்னு என்னோட பேராசிரியரை தொடர்பு கொண்டேன். அவங்க சொன்ன தீர்வை விவசாயிக்கு தெரியப்படுத்தினேன். அதை அவங்க பின்னாடி பின்பற்றேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மற்ற இடத்தெல்லாம் சுற்றி காட்டினாங்க. இது எத்தனை ஏக்கரையா போட்டிருக்கீங்க? இது ஒரு 4 மர காப்பாடு 65 சென்ட். வாடாமல்லி பூ கேரளாக்காரங்களுக்கு ஓணத்துக்கு போட்டு வச்சுருக்கு. இந்த வட்டம் ஓணம் கொண்டாட மாட்டாங்க. விலையும் இல்லை, ஒன்று ஏதாவது நான் அச்ச முடியாமல் கிடக்கும்னு நினைக்கிறேன். இந்த வட்டம் போன வட்டமும் போட்டு சுனாமி இருந்தால் இந்த வட்டம் இப்படி ஆகி போகுது. இது எவ்வளோ இப்போ விலைவாசி போகும்? இது ஒரு கிலோ 150 ரூபாய்க்கும் போகும், 200 ரூபாய்க்கும் போகும். இது ஒரு கிலோ ஆயிரத்துக்கே 30 ரூபா 35 ரூபா வரும். ஆயுதத்துக்கு ஒரு ஆள் 10 கிலோ தான் ஆயும். இப்போ இந்த கேரளாவில் இந்த நடந்தனால இப்போ ஆமாம், அந்த அழிவு வந்ததுல அந்த நிலச்சரிவுனால இப்போ நம்ம பூ இந்த வட்டம் எடுபடாது. எல்லா பூவுமே மார்க்கெட்டுக்கு போக முடியாது. விலையே இல்லாமல் அப்படியே பறிக்காமல் கிடக்கு. பறித்து அப்புறம் விலை இல்லாட்டி ரொம்ப கம்மியாக பறிக்க ஆள் சம்பளம் கூட இல்லைல்ல. பறிக்க ஆளுக்கு கூட கொடுக்குறதுக்கு சம்பளம் வராது. அதனால் அப்படி கிடக்கு, பறிக்காமல் கிடக்கு. இது போட்டது இப்போ இப்போதைக்கு போட்டதே வேஸ்ட்டாக ஆகி போச்சு. இப்போ அண்ணா 6 மாடு போட்டிருந்தோம். இப்போ அரசாங்கத்தில் சேர்ந்தோம். ஒரு தொட்டி 6 மாடு தான் போட்டோம்.
ஸ்கீம் கீழே கால்நடை திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் வந்து இந்த விவசாயிக்கு இலவச தொட்டி அமைச்சு தந்திருக்காங்க. இந்த தொட்டி எதுக்குன்னா இந்த கால்நடைகள்லாம் வந்து நீர் பெறுகிறதுக்காக ஒரு தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து இலவசமாக போட்டு ஆனால் இது விவசாயத்தில் இன்னும் ஒன்று செஞ்சு தந்துருக்காங்க. நாங்க போன விவசாயி என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழை மரத்துல 2ஆ வெடிக்குது, அதே மாதிரி இலைகள் எல்லாம் சிவப்பு சிவப்பா மாறிடுது, இதனால அந்த வாழை மரமே அழிந்து போகுதுன்றாங்க. அதுக்கு அவங்க மருந்து அடிச்சாலும் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி அந்த வாழை வந்து அடுத்து தடுக்க மாட்டேங்குதுன்னாங்க. அதுக்கு என்னோட ஆசிரியரை தொடர்பு கொண்டு கேட்கும்போது மண்ணு வளம் கம்மியா இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கு அந்த வாழை மரத்தை சுத்தி அணைக்க மண்ணெல்லாம் ஏத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சுண்ணாம்பு, வேப்ப முன்னாக்கு, கரும்பு சக்கை அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு பல பொருட்கள் எல்லாம் சொன்னாங்க. பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒவ்வொரு வாழை மரத்துக்கும் பக்கத்துல ஒரு சின்ன குழியா தோண்டி இதை வைக்கிறது மூலமா அதுல இருந்து சட்டை உறிஞ்சு இந்த வாழை மரம் எடுத்துக்கும், அதனால இந்த வெடிப்பு ஏற்பட்டதுல இருந்து மீண்டு வரும் அப்படின்னு எங்க பேராசிரியர் சொன்னாங்க. இதை நான் அந்த விவசாயிக்கு சொல்லும் போது அவங்க இந்த முறையை பின்பற்றேன்னு சொன்னாங்க. இது மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருந்தாங்க. அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, கேரளால ஓணத்தை ஒட்டி அவங்க வந்து நிறைய பூக்கள் போட்டிருந்தாங்க. அந்த பூக்கள் எல்லாம் கேரளாக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய பூக்கள். ஆனா கேரளாடு வயநாடு நிலச்சரிவு நடந்ததுனால அங்க ஓணம் அந்த அளவு கொண்டாடப்படல இந்த வருஷம். அதனால அந்த பூக்கள் எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ண முடியாம பூக்கள் அந்த நிலத்துல பறிக்காம கிடைக்கும். அந்த பூக்களை பறிக்கிறதுக்கும் நிறைய ஆள் செலவு வருது. ஒரு ஆளால 10 கிலோ தான் பறிக்க முடியும்னாங்க. அதுக்கே 30 ரூபா ஆகுன்றாங்க. அந்த மாதிரி ஆளை வச்சு பறிச்சு அதை வியாபாரம் பண்றது மூலமா அவங்களுக்கு இந்த முதலீட்டு இதுல உள்ள போட்ட காசு கூட வரலன்றாங்க. அதனால இந்த பூக்கள் எல்லாம் போட்டது ரொம்ப நஷ்டம்னு சொன்னாங்க. இதுதான் கேரளால ஓணத்தொட்டி பூக்கள் போட்டிருக்க பல விவசாயிகளோட நிலைமை. நாங்க பார்த்த அடுத்த விவசாயிகளை பத்தி பார்ப்போம். நன்றி. அடுத்து இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அதே தென்காசி மாவட்டத்துல உள்ள நல்லூர்னு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோசப். இவருக்கு வயசு வந்து 52. இவர் கடந்த 30 வருஷமா விவசாயம் பார்த்துட்டு வராங்க. வாங்க அரசாங்க திட்டத்தை பத்தி இவரோட கருத்துக்களை நம்ம கேட்போம். என் பேர் யோசிப்பு. உங்களுக்கு வயசுல 52. எத்தனை வருஷம் விவசாயம் பார்க்குறீங்க? 40 வருஷமாக பார்ப்போம். விவசாயத்தில் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் உங்கள் ஸ்கீம்ஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் விவசாயிக்கு ஒன்றுமே கொடுக்கல. கொடுக்கறது எதுவும் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கல. அது அரசு அறிவிப்போட தான் இருந்த தவிர எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் என்னெல்லாம் வந்து திட்டம் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஏதாவது போய் கேட்டு பார்த்துருக்கீங்களா? அதாவது விவசாயம் சார்ந்து அரசாங்கத்தினவங்க அது பெரிய விவசாயி சின்ன விவசாயின்னு இந்த சிறு குறு சொல்லி அதில் எங்களை ஓரம் கட்டுவாங்க. அது ஆதி திராவிடர்கள் அந்த மாதிரி அவங்க தான் என்ன பண்ணால் வந்து எல்லாம் மாறும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மாறுறது விவசாயம் வந்து அரசு ஏதாவது விளைந்த பொருளை ஒரு கிராம சாவடியில் எடுத்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அது எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக விவசாயம் செய்வாங்க. இவ்வளோ நாள் விவசாயம் பார்க்கல உங்களுக்கு வந்து ஏதாவது லாபம் வந்திருக்கா? இப்போதைக்கு கடைசி ரீசன்லாம் நட்டம் தான். எல்லாமே எங்களுக்கு இதுதான் நஷ்டம் தான். இப்போ கேரளாவை நம்பி தான் நாங்கள் பூ போட்டோம். கேரளா ஓணத்தை நம்பி. ஓணத்தில் அந்த அரசு ஒன்றும் இது கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டு பொருள் எல்லாமே ரிவர்ஸ் தான் வருது. அழிவு வந்தனால. ஆமாம். எங்கள் பகுதியில் விளையாத பொருள் சத்திர மார்க்கெட்டு, ஆனந்த மார்க்கெட்டு. கேரளாவில் நல்லபடி இருந்தால் மட்டும்தான் வேலை. இங்கே அதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இது இல்லை. அங்கே போனால் தான் வேலை. சரி, ரொம்ப நன்றி. அவரோட கருத்துக்கள் எல்லாத்தையும் பகிர்ந்ததுக்கு அப்புறமா அவர் இடத்த சுற்றி கட்டினாரு. மல்லிப்பூ, பிச்சிப்பூ, நிறைய வகை பூக்கள்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப வாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். எதனால அரசாங்க திட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு சென்றடைய மாட்டேங்குதுன்னு. அதுக்குரிய முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முறையான விழிப்புணர்வு இல்லை. இந்த மாதிரி அரசாங்க திட்டங்கள் எல்லாம் சரியான முறையில் விவசாயிகள்கிட்ட சென்று அடையாததுனால அரசாங்கம் மேலே தவறான கண்ணோட்டம் வருது அந்த விவசாயிகளுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும்னா அரசாங்க திட்டத்தை விவசாயிகளுக்கு சென்று அடைகிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தணும். அது மூலமாக அந்த விவசாயிகள் எல்லாத்தையும் அந்த திட்டங்களை எளிமையான முறையில் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம நடத்தினோம்னா இது கண்டிப்பாக மாறும். அடுத்து பார்த்த விவசாயி அரசாங்க திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, என்னதான் அரசாங்கம் புது திட்டங்கள் கொண்டு வந்தாலும் எந்த திட்டங்களும் எங்களுக்கு செல்லுபடியாக மாட்டேங்குது அப்படின்னாங்க. என்னடா அவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்து இது செல்லுபடி ஆகல அப்படின்றாங்க. காரணம் என்னன்னு கேட்கும்போது, இவங்க ஏதாவது போய் திட்டங்கள் கேட்கும்போது சிறு குறு விவசாயின்னு பிரிச்சு இவங்களை வந்து திருப்பி அனுப்பி விட்டுறாங்க அப்படின்னா.
எப்படி சிறு குறு விவசாயம் பிரிக்கிறதுனால இந்த மாதிரி விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு 12 ஏக்கர் நிலம் இருக்கு. அதை வந்து ஒரு 3 அண்ணன் தம்பிங்க சேர்ந்து விவசாயம் பாக்குறாங்க, பேசி வச்சு விவசாயம் பாக்குறாங்க. ஆனா இந்த இடம் எல்லாமே அப்பாவோட பேர்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது 12 ஏக்கர் அப்படின்றது தந்தையோட பேர்ல தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். இதே அந்த நிலத்தை எடுத்துட்டு போய் அந்த திட்டத்தை கீழே வைக்கும் போது நீங்க வந்து பெரிய விவசாயி, இந்த திட்டம் வந்து உங்களுக்கு கீழே வராது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுறாங்களாம். அதனால இந்த திட்டங்கள் மேல அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் வருது. கவர்மெண்ட் எல்லாம் ஒரு தப்பான கண்ணோட்டம் வருது. இதை மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் எளிமையான முறையில அந்த திட்டத்தை தெளிவா விளக்கி அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை பின்பற்ற வைக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ராவே ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. நாங்க பார்த்த அடுத்த விவசாயிகளை பத்தி பார்ப்போம். நன்றி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பட்டின்னு ஒரு கிராமம். இதுவும் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தது தான். இங்கே நம்ம பார்க்க இந்த விவசாயியோட பேர் நடேசன். வயசு பார்த்தீங்கன்னா 45. இவர் கடந்த 30 வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு வர்றாங்க. இப்போதைக்கு அவங்களோட நிலத்தில் வந்து வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. 6 ஏக்கர் நிலம் ஃபுல்லாக வெங்காயம் போட்டிருக்காங்க. வாங்க அவர் என்னென்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ வந்து பண்ணார் நடக்குறேன். பண்ணார்ட்டு ஒரு 25 நாள் ஆச்சு. எனக்கு சொன்ன ஒரு 60 நாள் 65 நாளில் நாங்கள் அதுக்கப்புறம் கடைக்கு கொண்டு போயிருக்கேன். இதோட ரேட் எவ்வளோ? இது 30லேருந்து 40 இருந்துச்சு. இது உங்களுக்கு லாபம் கொடுக்குமா நட்டம் கொடுக்குமா? இப்போ போட்டிருக்கோம். இதே லெவலில் இருந்தால் நட்சம் தான் இல்லாமல் மீடியமாக இருக்கும். நீங்கள் வேலை விட்டால் நல்லா லாபம். நீங்கள் விளைச்சல் போடும்போது இதோட ரேட் எவ்வளோ இருந்துச்சு? இது நாங்கள் விளைச்சல் போடுறதுல 20 ரூபாய். இப்போ வந்து 40 இருக்குது. இந்த 40 அப்படி போச்சுன்னா அவங்களுக்கு போச்சுன்னா ஓரளவு கை கிடைக்கும். இவங்க இந்த பல்லாரியை நடும்போது கிலோ 20 ரூபான்னு இருந்துச்சு. ஆனால் தற்போதைய பல்லாரியோட விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபான்னு இருக்குது. இந்த பல்லாரி வளர்றதுக்கு 90 நாள் ஆகும். வேகமான வளர்ச்சியை இந்த பல்லாரி பெறுறதுக்கு இன்னும் 60 நாள் ஆகும். இந்த 60 நாள் முடிகிற வரை இந்த விலை வந்து இறங்காமல் இருந்துச்சுன்னா இவங்க போட்டிருக்க பல்லாரி வந்து இவங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கும். இவங்க பல்லாரிக்கு எது மூலமாக தண்ணி பாய்ச்சுறாங்கன்னா கிணறு மூலமாக தான். கிணறு மூலமாக ஒரு மோட்ரு போட்டு அதில் இருந்து தண்ணியை எடுத்து வாய்க்காலாக பிரித்து விட்டு போடுறாங்க. அவங்க அதில் அந்த பல்லாரியில் உள்ள களையை பிடுங்கிறதுக்கு வேலையாட்கள்லாம் இருந்தாங்க. தண்ணி பாய்ச்சும் போது அந்த ஈரமண்ணோடு இருக்கும்போது அந்த களைகள் எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு அந்த நேரத்தில் வந்து அவங்க களை எல்லாத்தையும் பிடுங்கி வைக்கிறாங்க. இந்த களையெல்லாம் பிடுங்கிறது மூலமாக நம்மளால் இந்த விளைச்சலில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அதனால தான் வந்து இந்த மாதிரி களைகளை தண்ணி பாய்ச்சும் போது பிடுங்கி போடுறாங்க. அடுத்து நாங்க பார்த்த விவசாயியோட பேர் தான் நடேசன். இவர் வந்து 6 ஏக்கருக்கு வெங்காயம் மட்டுமே போட்டிருந்தாரு. இவர் வெங்காயம் போடுறதுல கிலோ 20 ரூபான்னு இருந்துச்சு. ஆனா தற்போதைய வெங்காயத்தோட நிலவரம் பாத்தீங்கன்னா கிலோ 40 ரூபா. இந்த கிலோ 40 ரூபான்றது பாத்தீங்கன்னா அதே நிலைமையில இருந்துச்சுன்னா இந்த விளைச்சல விற்கும் போது இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கையில வந்து லாபம் வரும்னாங்க. இல்ல இந்த விலை குறைஞ்சிருச்சுன்னா இந்த விவசாயம் இப்ப 6 ஏக்கர்ல போட்ட வெங்காயம் இவருக்கு நட்டோம்னாங்க. இது வந்து நிரந்தரமான ஒரு நிலை இல்லாத காலத்தினால இந்த விவசாயம் வந்து இது லாபமா நட்டமான்ட்டு சந்தேகத்தோட விவசாயம் பண்றாங்க. நாங்க பார்த்த அடுத்த விவசாயிகளை பத்தி பார்ப்போம். நன்றி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்களா, அதே தென்காசி மாவட்டத்தில் உள்ள கரும்பனூர்னு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். நம்ம பார்க்க வந்திருக்க இந்த விவசாயியோட பேர் சிலுவைமணி. இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 60 வயசு. ஆனால் இவர் சுமார் 50 வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு வர்றாங்க. இவரோட இடத்த சுற்றி பார்த்தப்ப கத்திரிக்காய், தக்காளி, புடலங்காய், பீக்கங்காய்ட்டு பல வகை காய்கறிகள்லாம் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தென்னை மரம்லாம் சுற்றி நட்டுருக்காங்க. வாங்க விவசாயத்தை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பேர் சிலுவைமணி. உங்களுக்கு எத்தனை வயசு? 60. நீங்கள் எத்தனை வருஷமாக விவசாயம் பார்க்குறீங்க? 50. உங்கள் விவசாயத்தில் உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. அனுபவத்தை பற்றி என்ன, நான் எந்த விவசாயம் பார்த்தாலும் நட்டம் தான் வருது. எதை பார்த்தாலும் நட்டம் தான் வருது. 2 பேர் மட்டும் வச்சா தப்பிக்க முடியும். நட்டமாக இருந்தாலும் எதுக்கு நீங்கள் யாருன்னு அதே அதே தான். வேலை என்னென்ன ஆகிட்டு வேறு எந்த தொழில் இல்லை. இதே நான் அதான் பார்க்க வேண்டியது. விலைவாசியை பற்றி நீங்கள் ஒவ்வொரு விலைவாசி இப்போ நீங்கள் விலைவாசி இந்த பொருள் இப்போ தக்காளி பழம் 5 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு தூள் அள்ளி போடுறாங்க. இப்படி தான் நாங்கள் விளைய வச்சு கொண்டு போகும்போது விலை வராது. அங்கே எங்கே மேலே வர முடியும்? என்ன பண்ணால் இது மாறும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் மாறாது. இதான் நம்ம கடையில் கிடச்சிக்குது. அவர்கிட்ட பேசினப்ப அவர் என்ன சொன்னார்னா, முன்னெல்லாம் விவசாயம் பார்க்கும்போது நல்ல விளைச்சலை கிடச்சிச்சு, அதே மாதிரி நல்ல வருமானமும் கிடச்சிச்சுன்றாங்க. ஆனால் அவங்க இப்போ விவசாயம் பண்ணும்போது அவங்க போட்ட முதலீடை கூட அந்த விளைச்சல்லேருந்து எடுக்க முடியலன்றாங்க. அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, தரமான விளைச்சல் இல்லை. அப்படி தரமான விளைச்சல் வேணும்னா அதுக்கு பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லி மருந்தும் உரமும் அதிக செலவாகுது. அந்த அதிக செலவெல்லாம் வச்சு விளைவிக்க மூலமாக அவங்களால முதலீட்டை கூட திருப்பி எடுக்க முடியலன்றாங்க.
என்னதான் அவங்க விவசாயம் பண்ணி நஷ்டத்திலே போனாலும் அவங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அதனால மீண்டும் மீண்டும் அதே விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நாங்க பார்த்த ஒரு பேர் தான் சிலுவை மணி. இவரு விவசாயத்தை பத்தி என்ன சொன்னார்னா, விவசாயம் என்ன பண்ணாலும் நட்டமாகுது, நெல் போட்டா மட்டும் பொழைச்சிக்கலாம் அப்படின்றது. அதாவது நெல்மணி போட்டா மட்டும் ஒரு கையில லாபம் வருதுன்னு. ஏன் மத்த எல்லாம் போட்டு நட்டம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன போட்டாலும் அந்த விளைச்சலை விற்கும் போது அவங்களால முதலீட கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. நாங்க பார்த்த அடுத்த விவசாயிகளை பத்தி பார்ப்போம். நன்றி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் உள்ள கரும்பனூர்னு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். நம்ம பார்க்க வந்த விவசாயியோட பேர் கணேசன். இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 62. இவர் சுமார் 45 வருடமாக விவசாயத்தை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவரோட விவசாய அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதிக காற்றடித்ததுனால அவங்க பேசுனது சரியாக பதிவாகலை. அதனால் அவங்க என்ன பேசுனாங்கன்றத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாங்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, அவங்களோட விவசாய அனுபவத்தை பற்றி எங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கன்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் செய்யும்போது மண் ரொம்ப வளமாக இருந்துச்சு, அதே மாதிரி விளைச்சலும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் தற்போதைய காலத்தில் விவசாயத்தோட போராட வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வெங்காயம்லாம் வளர்றதுக்குள்ளே அழுகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒன்றுமே நடக்கலை. எல்லாமே விளைச்சல் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் இயற்கை எதுவுமே ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன போட்டாலும் அது நஷ்டத்திலே போகுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ விவசாயம் பண்ணுற செலவை விட நம்ம உரம் போடுறத விட மருந்து செலவு அதிகமாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம காலையில் கூலாக இருந்தது, இப்போ ஒரு 2-3 மணி நேரம் வெயில் பிடிச்சி வாட்டிருக்கு. இப்படி வரும்போது கிளைமேட்டு ஒத்துழைக்காமல் சில பயிர்களுக்கு வைரஸ் நோய் எதுவாக தாக்குது. அதுக்கு மருந்து அடித்து ஒன்றா வாங்கி அடித்து போதே அதே பெரிய செலவாயிடும். இப்போ இதான் முக்கியம் பெரிய பிரச்சனை. அது உண்மை தானே. இந்த பயிற்றை வச்சுட்டு அந்த நோயோட போராடுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் இப்போ மருந்துலாம் விதவிதமாக வாங்கி வச்சு அடிச்சு தான் பார்ப்போம். அது கட்டுப்படும்போது கிளைமேட்டு ஒத்தி வச்சோம்னா அந்த விவசாயம் இதாக பாதிப்பாய் விளைச்சலும் அந்த அளவுக்கு இருக்காது. ஓயில்லாமல் இருந்தால் தானே நம்மளாம் ஒரு ரொம்ப வேலை பார்க்கும்போது அதே மாதிரி தான் அதுவும் இதான் பிரச்சனை. வேலை பார்க்குன்னா தான் கேள்விக்குரிய நினைக்கு தான் வரும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பயிர் விளைச்சலை விட அவங்க அதுக்கு செலவு பண்ணுற உரமும் பூச்சிக்கொல்லி மருந்தோட செலவே அதிகமாகிடுது. அதனால அந்த விளைச்சல் மூலமாக அவங்களோட முதலீட்டை கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாங்க பார்த்த ஒரு பேர் தான் கணேசன். இவர் என்ன சொன்னார்னா, முன்னெல்லாம் விவசாயம் பார்க்கும்போது எதுவுமே இந்த அளவுக்கு நட்டம் கொடுத்ததே இல்லை, எல்லா லாபம் தான் கொடுத்துச்சு, இயற்கையும் நல்லா ஒத்துழைச்சிச்சுன்னாங்க. ஆனா தற்போதைய விவசாயத்துல அவங்க என்ன பிரச்சனை எதிர்கொண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை ஒத்துழைக்கலன்னாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலநிலை மாற்றத்தினால பயிர்கள்ல பூச்சிகளும் நோய்களும் ஏற்படுது. அதை குணப்படுத்துறதுக்கு தேவையான பூச்சி மருந்தும் உரங்களும் போடும்போது முதலீட கூட அவங்களால எடுக்க முடியலன்றாங்க. ஏன்னா விளைச்சலுக்கு விளைவிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தும் செலவுகள் அந்த விளைச்சலை விற்கும் போது அதை கூட எடுக்க முடியல அப்படின்றாங்க. அதனாலதான் நட்டத்துல போகுது. அந்த பயிர் குணப்படுத்துறதுக்கு மருந்தெல்லாம் போடுற செலவு கூட அந்த விளைச்சல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இவரு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால விவசாயம் பண்றதுக்கு இஷ்டமே இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. நாங்க பார்த்த அடுத்த விவசாயிகளை பத்தி பார்ப்போம். நன்றி. இப்ப இந்த 5 நாள் ராவே ப்ரோக்ராம்ல எங்களுக்கு என்னென்ன அனுபவம் கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயியோட நேருக்கு நேரா போய் பேசும்போது அவங்க சொல்ற பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம், இல்ல தெரியாத தீர்வுகளை பேராசிரியரும் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட சொல்லும் போது எப்படி புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றத நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வருஷத்துல நாங்க விவசாயம் படிச்சதுல ஏதோ அங்கங்க கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அவங்க கேட்கும் போது அதை வச்சு நம்மளால பதில் சொல்ல முடிஞ்சுச்சு. அவங்க எதனால இப்படி வருதுன்னு கேட்டா, இந்த மாதிரி இருக்கலாம், இல்ல இதுதான் பிரச்சனை, இது நீங்க இப்படி பண்ணா மாற்றம் மாறும் அப்படி என்னால ஒரு விளக்கம் கொடுக்க முடிஞ்சு. 4வது வருஷத்துல நாங்க போற ராவே ப்ரோக்ராமுக்கு இந்த மினி ராவே ப்ரோக்ராம் ஒரு அடித்தளமா இல்ல ஒரு படிக்கட்டா அமைஞ்சிருக்கு. இதுக்கு எங்க காலேஜுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னன்னா முதல் சொல்லும் போது 20 நாள் லீவ்ல இப்படி வேலை கொடுக்குறாங்களே அப்படின்னு கொஞ்சம் தோணுச்சு. ஆனா இந்த மாதிரி போய் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஒவ்வொருத்தங்களா போய் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு என்ன பண்ணலாம், இல்ல அடுத்து படிக்கும் போது அவங்க சொல்றதுக்கு எப்படி பார்க்கலாம், எப்படி படிக்கலான்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு எங்க காலேஜுக்கு நன்றி சொல்றேன்.
இதோட என்னோட பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். என்னோட பேரு எம் ரிஷிகேஷ் ஃப்ரம் வானவராய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். தேங்க்யூ.